ரப்புரப்படி ஐயரே உங்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் மெசப்பா காலையை கண்டுபிடித்து நேரம் ஒரு நாளை கூட்டி தந்து எங்களுக்கு ஜீவ சுகமான ஆரோக்கியத்தை கண்டிட்டு உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் சமூகத்தில் அமர்ந்தப்பா அவரை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சங்கீதக்காரன் தாவீதை தியானிக்கும்படியாய் ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்தீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வேளையிலே ஏசப்பா நீங்க மகிமைப்பட்டீங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே நீர் நடத்துகிறப்பா உண்டு பண்ணி வைத்ததான அந்த ஆதி நாட்கள்ல ஆதாம் தேவன் குடும்பத்தை போல எங்க தேசத்துல அநேக குடும்பங்களை அப்பா நீர் தந்திருக்கிறீங்கப்பா. குடும்பங்களுக்காய் நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல அதிகாலமே தேடுகிறேன் என்று சொன்னது போல அதிகாலையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடும் போது எங்களுக்கு இதையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்க தேசத்துல அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே. சமாதானமற்ற சூழ்நிலையில அப்பா நாங்கள் அப்பா உண்மை அறிந்த பிள்ளைகள் குடும்பங்களிலும் கத்தாவே சபைகளிலும் கத்தாவே அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவராய் பேராய் குடும்பமா இந்த கரத்திலே கொண்டு வருகிறோமே சபா. ஒரு விஷயம் தியானிப்பா இந்த கரத்தை அந்த குடும்பங்களுக்கு நேராய் என் தேவன் நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த உங்கள் சங்கார தூதனை அனுப்பினீங்களப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராய் அப்பா. இந்த நாட்களில் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராய் உடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. என் தேவ கரம் நீட்டி சமாதானம் இந்த வீட்டுக்கு கடந்து போகட்டும் என்று சொல்லும் போது ஏசப்பா அந்த குடும்பங்களிலே சமாதானம் கடந்து போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க கடந்து போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஏசப்பா இந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். இந்த அப்பா இந்த வீட்டுக்குள்ளே சுகம் உண்டாகட்டும். இந்த வீட்டுக்குள்ளே கத்தாவே ஒவ்வொருவருக்குள்ள ஐக்கியம் உண்டாகட்டும் அப்பா. கிருபை உண்டாகட்டும் என்று என் தேவனை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவ கரம் அப்பா இந்த நாளில் இருந்து ஏசப்பா வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்காம இருப்போம் ஆனால் ஏசப்பா அப்பா அந்த கடமை எங்க மேல இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அப்பா அசதியா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து ஏசப்பா இந்த ஜெபத்தை நாங்கள் மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற அப்பா அனுபவம் எங்களுக்கு உண்டாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது எவ்வளவு வனாந்தரமான சூழ்நிலை நேசப்பா உண்மை நோக்கி பார்த்தானே ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க என் தேவன் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எழுந்து போகிறதான இந்த ஆத்துமாக்கள் இது நிமித்தம் ஏசப்பா கிறிஸ்தவ குடும்பம் கூட குடும்பமாய் சூசைட் பண்ணுறாங்கப்பா. இது எங்க மேல விழுந்த பழியப்பா. அப்பா நாங்க ஜெபிக்காம இருந்ததுனால இது ஏற்பட்டிருக்கும் என்று நாங்க நம்பணுமப்பா. இந்த சூழ்நிலை எந்த குடும்பத்திலும் வரக்கூடாது. எங்க தேசத்துல எந்த குடும்பத்தின் மேல வரக்கூடாது. அது மிகவும் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல வரக்கூடாது ஏசப்பா. என் தேவ கரம் நீட்டப்படும்படியாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னீங்களே அப்பா என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்டிலும் அவளை பெற்றுக்கொள்வேன்னு சொன்னீங்களப்பா. கேட்கிற எவனும் அப்பா ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களே. நாங்க விசுவாசிக்கிறதை நோக்கி பார்க்கிறோம். சமாதான பிரபுவாகிய கர்த்தர் எங்க பூமியிலே நீங்க வந்ததின் நோக்கம் எல்லா குடும்பங்களிலும் ஏசப்பா நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க எல்லாருக்காகவும் நீங்க அடிக்கப்பட்டு கடைசி நிறுத்தம் வரைக்கும் இசப்பா நீங்க தரையில விடப்பட்டிருக்கீங்க. எல்லா மனுக்குலமும் ரட்சிக்கப்படும்படியா நீங்க வந்திருக்கிறீங்கப்பா. இந்த நாட்கள் இசப்பா நீங்க கடந்து வந்ததின் நோக்கம் இந்த நாட்கள்ல நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி முன் அறிவித்தது போல சமாதான பிரபுவாகிய கிறிஸ்து அப்பா எல்லா குடும்பங்களிலும் தங்கி தாவரித்து அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா அரண்மனைக்குள்ளே சமாதானமும் உங்க வீடுகளில் சுகமும் இருப்பதாக சொன்னது போல அப்பா ஒவ்வொரு வீடிலையும் அப்பா அந்த சமாதானம் கடந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாடிய ரட்சிக்கும் சொன்னீங்களே. நாங்கள் விசுவாசித்து அப்பா இந்தந்த காரியங்களை பிடிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டவர்களாய் எதை கேட்டாலும் தருவேன். நாங்கள் இத்தனை பேர் ஒருமனப்பட்டவர்களாய் உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அப்பா எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளாய் நீர் கடந்து போக சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அந்த குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து போகிறாங்க. அப்படியே நீ செய்து இந்த தேசத்தின் மேல ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசேயை போல ஆபிரகாமை போல நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே திறப்பிலே நின்று எப்போதும் ஜெயம் எடுக்கிறோம்.
காண என் தேவன் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். அபிரகாம் மீண்டும் மீண்டுமாய் நின்றது போல நாங்களும் இன்னும் ஒரு விசை உடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த பலனை அப்ப அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படி ஆட்சிக்கிறோம். ஏனோதானோ இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உடைய வருகை சமீபமாயிட்டு இந்த நாட்கள் கடைசி ஆயிட்டப்பா, இனி காலம் செல்லாத ஆண்டவரே, நாங்க மற்றவைகளுக்காய் அப்பா நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்காதபடிக்கு உடைய வருகைக்காய் இந்த பரலோக ராஜ்யத்தின் பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும்படி ஆட்சிக்கிறோம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே இருக்கட்டும் அப்பா, நீங்க நடத்துவீராக. எல்லாருடைய கரத்திலே தாழ்த்துகிறேன் அப்பா. எல்லாருக்கும் எல்லாமான தேவன், எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்த தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்த போதுமானவராக இருக்கிறபடியாக சொல்லியிருக்கிறேன். நீ பிதாவின் வலது வாசத்தில் வீட்டிலிருந்து எங்களுக்காய் மக்களுக்காக பெருமிச்சலோடு வேண்டி செய்து கொண்டு இருக்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருடைய வருமான் சொன்னவரே, இந்த மாம்சத்தில் உடைய நான் ஜெபித்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஜெயத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், பதில் தரதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு வைத்திருக்கிறேன். உடைய கையை கண்கள் மேல வைத்திருக்கிறது சர்மா. நீங்களே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து எல்லாருக்கும் பதில் கொடுத்து ஜெயத்தை கொடுக்க போற சமாதானத்தின் தேவனிகளோடு கூட இருந்து வாழ்க்கை நடத்த போறேன். தாழ்த்துகிறேன், அடியாளை விரும்பியிருக்கிறேன். மிக ரட்சகருமா இயேசு சொல்லி நமக்கு விட்டு கொண்டாங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதை செய்ய போகிறதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். அடுத்து ஜெப குறிப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இதுக்கு அதிகமாக செயல்பட்டது யார் தெரியுமா? சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் எல்லாம் கவனிச்சாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைகளையும் வாலிபர்களும் தான் நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்க எஃபர்ட் போட்டால் பாரு, அந்த மாதிரி நம்ம எஃபர்ட் போட்டு ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு பிசாசு இந்த பிள்ளைகளை கை வச்சுட்டா அடுத்து அந்த உலகத்தை என்ன செஞ்சாங்க காலி பண்ணிடலாம். அதாவது அப்போ சில 30-31 படிக்கும். சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடந்து பெறுகிறோம். அப்போ இந்த முதல்ல சமாதானத்துக்காக, குடும்ப சமாதானத்துக்காக நம்ம போகணும். சரியா? அடுத்து இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். என்ன உண்டாகணும்? இந்த ரெண்டும் இல்லை. இப்போ பாட்டு இருக்கு, ஆராதனை இருக்கு, என்ன இல்லை? பக்தி விருத்தி இல்லை. ஆனால் அந்த பக்தி விருத்தி இருந்தால் எல்லாம் நேர்த்தியாக அவங்க வாழ்க்கை செட்டில் ஆகும், நல்லா இருப்பாங்க, ஆண்டு நாம் மயப்படும். இவங்க வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைகள் மத்தியில் இப்போ இது இல்லை, ரெண்டு மாறி போயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஊழியக்காரனுடைய மகன் அப்படி சொன்னார், எங்கள் சர்ச்சில் கீபோர்டு இல்லைன்னு வாலிபர்கள் விரும்பி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. விட கர்த்தரை தேடணுங்கிறது இல்லை, சிவமணிக்கு முடிச்சு சொன்னாங்க ஒரு ஊழியர்களுடைய பையன். எனவே பிரியமானவர்களே, இந்த 4 காரியத்திற்காக வாலிப பிள்ளைகள் மத்தியில் அப்படிப்பட்ட வாஞ்சி ஏற்படணும். அதை தேவன் தான் தரணும். நம்ம அதுக்கு ஒரு முன்னோடியாக இந்த வசனத்தை வச்சு நம்ம டெய்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவரே இந்த 4 காரியத்தையும் இந்த பிள்ளைகள் மத்தியில் ஏற்படணும். அந்த பிள்ளைகள் மத்தியில் ஏற்படணும்னா முதல்ல அது எங்கே வந்துடும்? நம்மகிட்டே வந்துடும். எனவே இந்த காரியத்துக்காக சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் தேவ பயமும் தேவ பக்தியும் காணப்படணும், மனம் திரும்புதல் காணப்படணும், கர்த்தரை தேடணும். இதுக்கான யாராவது எழுந்து ஜெபம் பண்ணணும். உண்மையிலே பாரத்தோடு பிரியமானவர்களே, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். நம்முடைய ஜெபத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர். நம்ம கூடி அவருடைய நாமத்தில் வந்திருக்கோம். இங்கே யார் நாமத்திலையும் வரல, எந்த ஸ்தாபனத்திலையும் பேர்லையும் வரல, எந்த சபை பேர்லையும் வரல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நீங்கள் தாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கண்டிப்பாக கொடுப்பார். எனவே யாராவது தெரிஞ்சவங்க ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இவ்வளோ நேரமாக இந்த இடத்துல கூடி இருந்து ஜபிக்கும்படியாக கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா.
ஆமாண்டவரே, தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. வனாந்தரமான நேரத்தில் ஆண்டவரே உண்மையே தேடி உண்மையே பற்றி கொண்டான்னு சொல்லிட்டு ஆண்டவரே கொடுத்த சத்தியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்த ராஜா. இப்போது கூட அப்பா நாங்கள் எவ்வளோ தூரம் ஜபக்கூட்டம் எல்லாம் அட்டன் பண்ணுறோம். ஆனாலும் ஆண்டவரே நிறைய நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். நிறைய காரியத்தில் ஆண்டவரே எங்களோட குறைகள் காணப்படுகிறதப்பா. ஆமாப்பா, நாங்கள் அதை சரி பண்ணி ஆண்டவரே அதிகமாக ஜபிக்க உதவி செய்யுங்க ராஜா. ஜபிக்கிறோம், ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் எவ்வளோ நேரம் ஜபிக்கிறோம் அப்படிங்கிறது எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தனிப்பட்ட நேரத்திலே அதிக நேரம் ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜபிக்கவும், குடும்பத்துக்காக ஜபிக்கவும், வாலிப பிள்ளைங்களுக்காக ஜபிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியா ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். நீங்கள் அந்த ஆட்சி ஆண்டவரே சுத்தமானவங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜபித்த போது ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்கின்ற ஆட்சி ஆண்டவரே அது நிலையாக இருக்கணும், நல்லா மக்களுக்கு ஏற்ற விதமாக இருக்கணும், மக்களுக்கு குறைகளை நீக்கிற ஆட்சியாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே முழுவதுமாக தேர்ந்தெடுத்த சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவங்க ஒருவேளை எதற்காக, என்ன நோக்கத்திற்காக, எப்படி அவங்க முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் தகப்பனே. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. எவ்வளவோ ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அப்பா ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவரே வேறு விதமாக போய்கொண்டே இருக்கிறாங்க அப்பா. தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்காங்கப்பா. கஞ்சாவுக்கும், போதைக்கும், குடிக்கும், ஆண்டவரே விபச்சாரத்துக்கும், இன்னும் ஆண்டவரே உலக பிரகாரமான உங்களுக்கு பிரியமற்ற காரியங்களுக்கும் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆமாப்பா, ஒருவேளை கிறிஸ்தவ உலகத்திலையும் ஒரே ஆண்டவரே ஆராதனை மற்ற எல்லாமே இருந்தாலும் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கை, வாலிபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அப்பா அது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குதுப்பா. ரொம்ப நேரம் இருந்து ஜபிக்கும்படியான வாலிபர்களை நீங்கள் எழுப்பி தரும்படியாக கூட நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களோட கரத்தில் தருகிறோம் அப்பா. ஆமாப்பா ஆண்டவரே கூட்டமாக போய் வாலிபர் கூட்டம் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவரே அவங்க உங்களோட உறவு வைத்திருக்கிறாங்க, கேட்ட சத்தியத்தின்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதப்பா. உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம்ப்பா. வாலிப பையங்க, வாலிப பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளோ மோசமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. எவ்வளோ செய்திகளை கேள்விப்படுகிறப்பா. நிறைய ஆண்டவரே தற்கொலைகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, தவறான உறவுக்காக ஒருத்தர் கொலை பண்ணுவது நடக்குதுப்பா. ஆண்டவரே போதை, கஞ்சா, அதனால எவ்வளோ பேர் ஆண்டவரே இரவு நேரத்தில் ஆண்டவரே வாலிபர்கள் அந்த வேலை செய்கிற இடங்களில் மற்றதுலையும் பயணம் பண்ணும்போது எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸு, அதனால எவ்வளோ பேர் இறக்குறாங்க. கடைசியில் ஏன் இறந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது அப்பா தவறுகள்னால, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் வர்றதுனால, பெற்றோர்கிட்ட சொல்லாமல் இரவு நேரத்தில் தவறான காரியங்களுக்கு போகிறதுனால, பிரயாணம் பண்ணுவதனால எத்தனையோ கார் ஆக்சிடென்ட்ஸு. ஆண்டவரே எவ்வளோ தூரம் ஆண்டவரே நாங்கள் எல்லா நியூஸையும் கேள்விப்படுறோம்ப்பா. அதெல்லாம் எங்களுடைய இருதயத்தை பாதிக்கணுமப்பா. ஆண்டவரே நாங்கள் அவங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகள் அப்பா, வாலிபன் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. தகப்பனே அலையாக எவ்வளோ கூட்டம் எங்கெல்லாமோ போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. நீங்கள் உதவி செய்கிற ராஜா. உங்களுடைய மந்தைக்குள்ளே வரணும் அப்பா. உங்களுடைய பரலோக ராஜ்யம் இதுக்குள்ளே வரணுமப்பா. எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு பேரண்ட்ஸே பிள்ளைங்களை விட மாட்டேக்காங்கப்பா கூட்டத்துக்கு. எதுவுமே பேரண்ட்ஸு படிப்புக்கு, மார்க்குக்கு, எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய காரியத்துக்கு, ஊழியத்துக்கு முதலிடம் கொடுத்து இவ்வளோ இலவசமாக கொடுக்கப்படுகிற செய்திக்கு இலவசமாக எல்லாம் கிடைக்கும் போது ஆனால் பெற்றோர் அனுப்ப மறுக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் தான் அந்த பெற்றோருடன் பேசுங்க. பெற்றோர்கள் முதல்ல ரோல் மாடலாக இருக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வருங்கால தேசத்தில் ஆண்டவரே பெரிய தலைவர்களாக உருவாகணுமப்பா. இன்னைக்கு லீடர்ஷிப் ரொம்ப கம்மியப்பா. தலைவர்களே இல்லை, ஒரு சரியான குவாலிட்டியில் தலைவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா. எத்தனையோ இயக்கத்துக்கு சேர்த்து ஒருத்தர் தலைவராக வைக்கிறாங்க. காரணம் ஆண்டவரே குவாலிட்டியாக உள்ள லீடர்ஸ் இல்லாதனால, ரோல் மாடலாக உள்ள லீடர்ஸ் இல்லாதனால ஆண்டவரே நீங்கள் தான் வருங்காலத்தில் அந்த பிள்ளைங்களை நல்ல தலைவர்களாக உருவாக்கித்தாங்க. நல்ல ஞானத்தை, அறிவை, புத்தியை கொடுங்க. யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை கொண்டு வரணும், யாரை
ஆட்சியில் அமர்த்தணும் அப்படிங்கிற எல்லா விதமான அறிவையும் ஞானத்தையும் கொடுங்கப்பா. ஆட்சிக்கு வந்திருக்கவங்களும் ஆண்டவரே தங்களுடைய பணியை ஒழுங்காக செய்ய நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம்ப்பா. இளைஞர்களெல்லாம் உங்களுடைய கரத்தில் தருகப்பா, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. நல்ல ஞானத்தை, அறிவை, புத்தியை கொடுங்க தகப்பனே. பேரில் மட்டும் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே கிறிஸ்தவனாக இருந்தால் போதாதப்பா, வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களை பிரதிபலிக்க ஆட்சியாளர்கள் உதவி செய்யும்படியாக கூட உண்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, இந்திய தேசம் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் எல்லாருடைய பங்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பாட்டு பாடுறோம். இந்தியாவை பரலோகத்தில் பாக்கியவான்களாக மாற்றும் என்று பாடுகிறோம்ப்பா. ஆமாம் ஆண்டவரே, நிறைய இந்தியர்கள் ஆண்டவரே பரலோகத்துக்கு வர அனைவரும் வர நீங்கள் உதவி செய்யுங்க. வாலிபர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை அசைக்கும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து இருக்கார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அன்று நீங்கள் பவுல அப்போஸ்தலர்களை பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, பவுலோடு சேர்ந்தவர்களையும் சொன்னீங்களப்பா. அவங்க எவ்வளோ சபையை ஸ்தாபித்தாங்க, எவ்வளோ பேரை சீடர்களாக உருவாக்குறாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைங்களுடைய இருதயத்தை, உள்ளத்தை நீங்கள் தொடும்படியாக கூட நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு வாலிபர்கள் விழுதுறோம் சரியில்லாமல் போக காரணம் ஆண்டவரே பெற்றோர் தான் தகப்பனே. பெற்றோர் சரியான முறையில் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். பெற்றோர்கள் தவறும் போது தான் ஆண்டவரே பிள்ளைகள் சரியாக ஆண்டவரே வளர்க்கப்படாமல் ஆண்டவரே பல விதத்திலும் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே சரியான ரோல் மாடலான பெற்றோர்களை உருவாக்கி கொடுக்கும்படியாக கூட அம்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தங்களை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படியாக கூட உண்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் கூட நினைத்து பார்க்கிறோம்ப்பா. எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவோ ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாத ஊழியக்காரங்களா வளர்த்துருக்காங்க. நான் தேடினேன், நான் உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்க சொத்து இதுதான் சொல்லிட்டு வேத புத்தகத்தை முழுவதும் கண்ணீரால் நிரப்பி எவ்வளோ தாய் அதை சொல்லி எழுதிவிட்டு ஆண்டவரே கடந்து சென்றிருக்காங்கப்பா. அதன் மூலம் எவ்வளவோ லீடர்ஸ் ஆண்டவரே உருவானாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோமப்பா. எத்தனையோ பேர் வெளிநாட்டு மிஷினரிஸ் இங்கே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்காங்கப்பா. அதன் மூலம் எவ்வளோ பேர் ஊழியக்காரங்க உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்திய தேசத்தில் இந்தியாவில் உள்ள பெற்றோர்கள் மூலம் எவ்வளோ வாலிபர்கள் உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நாங்கள் வாழ இருக்க உதவி செய்யுங்க. நல்ல வாலிபர்களை ஆண்டவரே நீங்கள் தரமுள்ள தலைவர்களாக நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. நீங்கள் பதில் கொடுங்க. எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்க உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம்ப்பா. எங்களை நம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அதிசயபூர்வமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு ஜெபத்திற்கு இதோட முடியுது. இன்றைக்கு வாலிபர்கள் படித்து முடித்துவிட்டு அதற்கேற்ற வேலைகள் கிடைக்கல. அதனால் அவங்க மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவங்க பெற்றோர் மன உளைச்சல் என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அடுத்தாப்புல அவன் ஏற்ற வேளையில் திருமண காரியங்கள், இந்த 2 காரியத்துக்காக என்னடா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேளுங்கள், ஜெபியுங்கள், தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை அல்லது அந்த ஏற்ற வேலையை தொழிலை செய்வதற்கு ஞானமும் கிருபையும் கொடுக்கணும். அடுத்தாப்புல அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற திருமணம் நடக்கும். யாராவது ஒரு சகோதரன் ஜபிக்கும். ஒரே ஒரு கருத்தில் நான் மாறுபடுறேன். ஆட்சி மாற்றம் அரசியலில் வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலாம் கரெக்டாக இருக்காங்க. பெரியவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. என்னுடைய கருத்து. வாலிப பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களும் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. சரி சரி. ஆட்சி அரசியல் விஷயத்தில் அரசியல் சொல்லல. அல்ல ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை. அது பெரியவங்க தான் தப்பு இருக்குது. அதை நம்ம பேசுவோம். ஆமாம், அதை சொல்லணும். நான் என்ன சொல்லணும்னா, அந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யம் தான் பேசணும். அந்த அரசியல்ல அவங்களோட சொன்ன கருத்து என்னன்னா, பிள்ளைங்களும் வாலிபர்களும் நினைச்சா என்ன வேணாலும் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க தெளிவா இருந்திருக்காங்க. அவங்க தான் தெளிவா இருந்திருக்காங்க. பெரியவங்க தான் தப்பா இருக்கும். வேற அவங்க சொன்ன கான்செப்ட் வேற. சரி சரி இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம திருமணமாகாத அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க பெற்றோர்களுக்கு இவ்வளோ பாரமாக இருக்கும். அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன் அமையணும்.
காலத்தில் திருமணம் நடக்கும், அதன் காலத்தில் இதெல்லாம் நடக்கும். அதுதான் பிரயோஜனமாக இல்லையா? நாம் மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற இடத்துல வந்திருக்கிறோம். எனவே இந்த காரியத்துக்காக யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இந்த பிள்ளைகளுடைய படிப்பு முடித்து வேலைக்கு காத்திருக்க ஏற்ற வேலை கிடைக்கணும். அவருடைய திருமண வாழ்க்கையை அமையும் போது அவங்க ஒரு தேவபக்தியான வாழ்க்கையை அவர் தொடர முடியும். அவங்க தேவபக்தியான குடும்பங்கள் கட்டப்படும். எனவே அந்த 2 காரியத்துக்காக ஜெபிக்கணும். யாராவது ஜெபிக்கவும் செய்தியை கேட்கவும் தகப்பன் நல்ல ஒரு ஆராதனை அடவே நடத்தவும் அடவே திரும்ப செய்கிறப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. சோதரப்பா இங்கே சொல்லப்பட்ட ஜெபகைப்புகள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறப்பா. இப்படி கூட தகப்பன் இயேசுவே அறிவு எப்படி இருக்கா மீண்டும் ஜெபிக்கிறப்பா இயேசுவே. சோதரம் அடவே இயேசுவே காலத்தில் அடவே நல்ல அப்பா இயேசுவே ஒரு தேவபக்தியில் சந்ததியாக இந்த அறிவு எப்படி உருவாகணும்ப்பா இயேசுவே. தகப்பனே சோதரம் 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 அப்போ நல்ல ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. சோதரமானவரே நன்றி சொல்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ள வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிறப்பா இயேசுவே. அப்பா பெற்றோர் பேச்சை கேட்காத வாய்ப்பு நிறைய இருக்காங்கப்பா இயேசுவே. தாயில் குறிப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா இயேசுவே. அவங்க இஷ்டத்துக்கு ஆண்டவரே ஒரு காரியத்தை ஆண்டவரே செய்து கொண்டிருக்காங்கப்பா இயேசுவே. எல்லாமே மாற்றுங்கப்பா. சோதரமானவரே வாய்ப்பு ஒவ்வொரு இடத்துலையும் பேசுங்கப்பா. உங்களுக்கு சோதரம் நன்றி சோதரமானவரே சோதரப்பா. தாப்பனே நீ வல்லமையாக கிரீசிய பக்கம் நன்றியப்பா. அந்த ஜெபங்களுக்காக ஜெபிக்கிறப்பா இயேசுவே. சில குடும்பங்களில் ஆண்டவரே இயேசுவே அப்பா நிறைய குடும்பங்கள் ஆண்டவரே திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் இருக்காங்கப்பா இயேசுவே. தாப்பனே நம்ம சித்தத்துக்கு கீழ்ப்படியாதவங்க நிறையா இருக்காங்கப்பா இயேசுவே. அப்பா மாற்றுங்க ஆண்டவரே இயேசுவே மாற்றுங்கப்பா. தாப்பனே வருங்கால ஜெனரேஷன் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. நல்ல காரியத்துக்காக ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே வருங்கால சந்தையை உருவாகனப்பா இயேசுவே. சிறுவர்கள் கூட ஆண்டவரே இயேசுவே அப்படிதான் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்போ இயேசுவே. நல்லது எது என்று சிந்திக்க முடியாமல் இருக்காங்கப்பா. நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது எந்த வித சிந்தனை கிடையாது. இந்த பிள்ளைகளுக்குள்ள வாரிய பிள்ளைகளுக்கும் சின்ன சிறிய பிள்ளைகளுக்குப்பா இயேசுவே மாற்றுங்கப்பா. உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா இயேசுவே. பெற்றோர்கள் கீழ்ப்படுத்துங்க அப்படி ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே பெரியவர்கள் பேச்சை கேட்கலாம்ப்பா. கேட்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்க இஷ்டப்படி அவங்க சொல்ல பெரியவர்கள் கேட்க முடியாது இருக்குது. நிறையா குடும்பங்கள் அப்படி தான் இருக்காப்பா. கிறிஸ்தவ குடும்பங்கள் குறிப்பாக தகப்பன் இயேசுவே கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆண்டவர் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா. கிறிஸ்தவ குடும்பங்களில் நிறைய ஆண்டவரே இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குதுப்பா இயேசுவே. தொண்ணூறு இழக்காமல் ஆண்டவர் இயேசுவே ஒன்றும் செலவழி கேட்காம அப்பா இயேசுவே பெற்றோருக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகளை தான் செய்கிறாங்கப்பா இயேசுவே. தகப்பனே எல்லாமே இந்த சூழ்நிலை மாற்றுங்கப்பா. அப்படி நன்றி செலுத்தும் ஆண்டவர் இயேசுவே. அப்பா அதுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவே இசைக்கிற சொல்லுவல திறப்பிலிருந்து ஜெபிக்க தேசத்துக்காக திறப்பிலிருந்து ஜெபிக்க ஒருவரையும் காணாமல் சொன்னாரப்பா இயேசுவே. அப்பா நாங்கள் இங்கே வந்துட்டவர்களாதப்பா ஒவ்வொருவரும் தகப்பன் இயேசுவே அவர் வீட்டில் வீடுகளில் ஆண்டவரே திறப்பிலிருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த வாரிய பிள்ளைகளுக்கு மற்றும் ஆண்டவரே வீட்டில் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமாகாத பிள்ளைகளுக்காக அப்பா இயேசுவே சோதரம் அப்பா எல்லாமே வேலைக்கு போகாத பிள்ளைகளுக்காக கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக தகப்பன் இயேசுவே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு கிளப்பிலிருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டவரே நன்றி அப்பா. சோத்திரம் வருங்காலங்களில் தகப்பன் இயேசுவே அப்பா ரொம்ப முகம் பயங்கரமான காலங்களாக இருக்குதுப்பா. ஆனாலும் தகப்பன் இயேசுவே அப்பா நீ இருக்கிறீங்களப்பா. எங்களை மத்தியில் வாசம் செய்கிறீங்களப்பா இயேசுவே. எல்லாம் ஜெபித்து தகப்பன் இயேசுவே முடித்து நல்ல இயேசுவே ராஜாவே இயேசுவே ஜெபத்தின் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட கிருபை செய்யுங்கப்பா. அவங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நீ எப்படி பார்க்க நன்றி செலுத்தமானவரே நீ ஆசைக்கு பார்க்க நன்றி அப்பா சோதரப்பா. அப்படியே சோதரம் எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறப்பா இயேசுவே. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறப்பா இயேசுவே. இந்த தேசத்துக்கு தமிழ்நாட்டு தகப்பன் இயேசுவே நல்ல ஒரு ஆண்டவர் இயேசுவே மனநிலை கொடுங்கப்பா. மக்கள்கிட்ட வந்து ஆண்டவர் இயேசுவே மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு மனநிலை கொடுங்கப்பா இயேசுவே. தகப்பனே என்ன சுவாபத்தில் இருக்காங்கன்னு தெரியலப்பா இயேசுவே. வாரிய பிள்ளைகள் அப்படி தான் இருக்காங்கப்பா இயேசுவே. ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டப்பா இயேசுவே. உங்களுக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அவரோட வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசுவே தகப்பனே பெற்றோர் கீழ்ப்படிந்து தகப்பனே சொன்னபடி கேட்டு தகப்பனே இயேசுவே ஜீவிக்கவும் தகப்பனே உண்மை தேடும் கிறிஸ்தவப்படியும் அறிந்தபடியும் இயேசுப்பா உண்மை தேடாமல் ஆண்டவரை எதற்கோ சிந்தனையை செலுத்தி இப்படியே இருக்காங்கப்பா இயேசுவே. அப்பா இயேசுவே உண்மை தேடவும் தகப்பனே அவங்க பெற்றோர் கீழ்ப்படியவும் தகப்பனே அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறவும் திருமண காரியங்கள் மற்ற காரியங்கள் நடக்கவும் வேலைக்கு போகக்கூடிய வேலைக்கு போகவும் தகப்பனே தேவரித்தாமே ஒரு பெரிய அப்பா மாற்றத்தை ஏற்படுத்துங்க. பிசாசின் பிடியிலிருந்து
ஒரு விடுதலை கொடுங்கப்பா. சோதரம் நீங்கள் நாமே ஆசிரியங்கப்பா, வேணுங்கப்பா. இந்த கொடுத்துக்காக ஜெபிக்கிறப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்தமானவர். இப்படிப்பட்ட ஒரு கூட அளவில் கொடுத்துக்காக நன்றி அப்பா. அதுக்கு ஒவ்வொருவரையும் தாப்பையும் சரி ஆசிரியத்தை அனுப்பும் அப்பா. சோதரப்பா விடுதலை மட்டும் நிரப்புந்து அப்பா இயேசுவே மன பாருங்கள் விடுதலை மட்டும் சில கருவசம் தேவரிக்காக மீதான ஆசிரியை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற காலத்தில் திருமணத்தையும் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அதையும் கொடுப்பதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜெய்ஸ்ரீ ராணி நன்றி சொல்லுவாங்க. முன்னாடி வாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்துக்கு முன்பாக ஒரு 2 நிமிடங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்காக நாங்களும் டெய்லி நானும் எச்சி குடும்பமும் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்யும்போது நாம் ஜெபம் பண்ணதுன்னா, ஆண்டவரே நல்ல மனிதரே நமக்கு முதலமைச்சராக தாங்க அப்படின்னு தான் ஜெபம் பண்ணணும். நீ யாரை விரும்புகிறவரோ அவங்க நம்ம முதலமைச்சராக நமக்கு வரணும். ஏன்னா அரசியல் பேசலை, ஏடிஎம்கே ஆச்சும் நமக்கு சரியான ஆட்சி செய்யலை, நிறைய கரப்ஷன். அதே போல் கடந்த 5 ஆண்டுகளாக நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கமும் சரியான திட்டங்கள் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, சரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை. 100 வருஷம் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் பைபிள் வசனங்கள் முடிச்சதே கிடையாது.
முதல் பைபிள் வசனங்கள் ஒழிச்சது இப்பதான். சரி. அதனால நாமும் சட்டசபையில மகிமைப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே ரெண்டும் வந்து நமக்கு கராப்ஷனாக இருந்துச்சு. அதனால புதிய முதலமைச்சரை நமக்கு தமிழ்நாட்டுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் என்னோட உள்ளத்தில் ஒரு பகுதியில் சீமானு நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா வந்து ஒரு 15 வருடமாக தமிழகத்துடைய கனிம வள கொள்ளை மற்ற காரியம் எல்லாத்தையும் எதிர்த்து அவர் ஓப்பனாக நல்லா பேசினார். 1 லட்சம் போராட்டங்களில் அவர் கலந்துருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க, எங்களுடைய ஆட்சியில் வந்து நான் தமிழர் கட்சிக்கு 1 லட்சம் போராட்டம் கலந்து கொள்வதற்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கோம்னு ஸ்டாலின் அவங்களே சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் பிரச்சனைகளை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஸ்டாலின். சரி, அப்போ அப்படிங்கும் போது நாம் வந்து அலசி ஆராயும் போது பரவாயில்ல, அவர் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து சீமான் ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எலெக்ஷனில் எங்களுக்கு தபால் ஓட்டு இருந்துச்சு. நான் சீமானுக்கு தான் போட்டேன். ஒரு ஓட்டு சீமான் விவசாயிகளுக்காகவும் கண்வள கொள்ளை இந்த காரியங்களுக்காக சேர்ந்து போட்டேன். சரி, நம்ம இறுதியான முடிவை நாம் பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் தலைகீழாக மாற்றிவிட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் நம்ம யாரும் எதிர்பார்க்கல. ஏசாயாவில் சொல்கிறாரு, மனுஷனே உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் வேற. அப்படிங்கும்போது நாம் வந்து ஆண்டவர் வந்து விஜயை வந்து நம்ம கொடுத்துருக்காரு. ரைட்டு. இப்போ வந்து நாம் ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, தகுதியே இல்லை, தகுதியே இல்லாமல் என்ன சினிமாவில் நடிச்சுட்டு வந்தால் எப்படி அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் வந்து இழிவாக தான் நம்ம வந்து தாழ்வாக நம்ம இடம் போடுதோம். ஏன்னா வந்து நாம ஆசிரியராக இருக்கோம், மற்றவங்களும் ஐஏஎஸ் படிச்சுட்டு வராங்க, எல்லாம் வந்து தெரிஞ்சிருந்து தான் வராங்க. உள்ள வந்து ஒரு 6 மாதம் அவங்களுக்கு வந்து தடுமாற்றங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பவரை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. அது மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நாம இல்லை, ஆண்டவர் வந்து அவர் முதலமைச்சராக நம்ம கொடுத்துருக்காருன்னா அவருக்காக நம்ம ஜெபந்தான் பண்ணணும். அதுக்காக அவர் வந்து தகுதியே இல்லை, அவர் எப்படி ஆட்சி செஞ்சிருவார், அனுபவமே இல்லை. நீங்களும் சொல்கிறீங்க தேவனுடைய சித்தம் என்னது, விஜய் முதலமைச்சர் வரணும்னு தேவ சித்தம் வச்சிருக்காரு. நாமளும் நீங்களும் சொல்லி நம்ம என்ன செய்ய. அப்போ புதிதாக கொடுத்த அந்த முதல்வருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அத்தான் சொன்னாங்க, வேலைவாய்ப்பே இல்லைன்னாங்க. 5 வருடம் வேலைவாய்ப்பே கிடையாது. கல்வித்துறையில் எந்த அரசியலுமே செய்யாத தவறு கல்வித்துறையில் வந்து நான் அரசாங்க பில்ல இருக்கேன், எனக்கு கீழே ஒரு தற்காலிக ஆசிரியர் கூட 15,000 ரூபாய்க்கு போடுறாங்க. அது எந்த வகையில் நியாயம்? டீச்சர் நீங்கள் படித்து பிஎட் படித்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு வைக்காங்க, பரீட்சை எழுதுறாங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் தானே பணி கொடுக்கணும். இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான வேக்கன்சி காலி பணியிடங்கள் இருக்குது. வாலிப பையங்க ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் எல்லா துறையிலும் படித்து வெளியே வராங்க. ஆனால் இவங்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சு, வாலிபர்களுக்காக வேலை இருந்தால் தானே அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கரெக்டாக போட்டால் தானே வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதனால இப்படிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம். அன்றைக்கு நாங்கள் கூட மாதத்தில் ஒரு நாள் தமிழ்நாடு காசு ஊழியத்தை நாங்கள் செஞ்சு வருகிறோம். போன வருடம் பாப்புலேஷன் பட்டியலில் போலீஸ் ஸ்டேஷனில் RSS பிரச்சனைனால நான் எஃப்சி இன்னொரு பிஜிஎஸ் 3 பேரும் எல்லாம் போயிட்டு போலீஸில் கூப்பிட்டுட்டாங்க. அங்கே போய் தான் இருந்தோம். இன்ஸ்பெக்டர் கூட ரொம்ப சொன்னாங்க, இந்த மாதிரி எதுக்கு நீங்கள், நாங்கள் தர்மபுரி மாவட்டத்துலேருந்து ஊழியத்தை செஞ்சோம், சேலம் மாவட்டத்தில் தர்மபுரிக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆண்டோடைய நற்செய்தியை சொல்லி வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஏங்க உங்கள் மாவட்டத்திலே சொல்லாமல் இங்கேயே சொல்லி வந்தீங்க, அப்படி வந்தாலும் நீங்கள் சர்ச்சிலே இருந்து சொல்லிக்கோங்க, வெளியில் இன்னும் வராதுங்க, ஏன்னா பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தோம். நாங்கள் வந்து ஆதார் நம்பர் எல்லாம் எழுதி வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்தோம். அதுக்குள்ளே ஆண்டவர் பேசி வெளியிட்டார். இப்போ இந்த வருஷம் பெண்ணாகரத்தில் நடுவூருங்க கிராமத்தில் RSS பிரச்சனை, எங்களுடைய வேனையும் இன்னொரு காரை 2 வச்சு 1/2 மணி நேரம் போட்டாங்க. அப்போ என் பாஸ்டர் சொன்னார், ஐயா நீங்கள் சொல்லாதுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த பாருங்கள், ஜோசப் விசை அவர் தான் எங்கள் முதலமைச்சர், அவருடைய கடவுளை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கையா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ முத்துமார் தம்பி சொன்னது போல் அவர் வந்து சபாநாயகர் 3 செவப்பு வசனத்தை சொல்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள், உன்னிடத்து அன்பு கூறு, பிறகு அன்பு கூறு, நன்மை செய்ய திராணி இருக்கும், செய்யாமல் இரு பாவம், 3 வசனங்களை சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் தேவனுடைய சித்தம். அதனால வந்து அவருடைய ஆளுகைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருப்போம். விஜய்க்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் நல்ல ஆட்சி செய்யுங்க, கராப்ஷன் இல்லாத நல்ல திட்டங்கள், வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்பு, வாலிபர்கள் நல்ல வழியில் நடந்து கொண்டு போகணும். அதற்காக நாம் அனைவரும் ஜெபம் செய்ய, அதுதான் நம்ம செய்ய முடியும். அதுதான் தேவ சித்தம். 10 நாளாக நல்லா 5 வருஷம் ஆட்சி ஏற்கிறது
நல்ல பைக்கிட்டு இருக்கு, அதிகாரிகள் நல்ல நேர்மையான அதிகாரிகள் ஓடாத வைக்கிறேன் ஓடாது சரி 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 ஜெபம் பண்ணுவோம். சரி ஜெபம். எங்களதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நன்மையான அந்த மத்தியான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த எண்ணிடங்காத நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களை ஜீவனோடு வைத்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக, எங்கள் மேலே வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை கூட ஆண்டவரே, இப்படி நல்லதொரு ஆண்டவரே இந்த ஒரு ஆறாம் விலையை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியங்களை நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தார்களோ அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றுங்க. ஆமாண்டவரே, ஒவ்வொரு காரியம் உங்களுடைய சித்தம்லாம் நடக்கப்படுறது இல்லை ஆண்டவரே. ஆமாண்டவரே, இறைமை 33 சொல்லியிருக்கீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபுறத்தில் கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்ன பரலோக தகப்பனே. ஆண்டவரே 29:3 சொல்கிறது, ஆண்டவரே என் அன்பு மகனே மகளே, நீ நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அது தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்கிற பரலோக தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நாராயண கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி. தாவீதுடைய வாழ்க்கையில் நீ செய்த ஆண்டவரே அவரை விடாய்த்ததும் ஆண்டவரை வளர்ந்ததுமான அந்த செய்தியை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். அதில் நாங்கள் ஆண்டவரே விழிப்படைய நீங்கள் உதவி செய்யுங்க. தெய்வ கரையங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. நாளை ஆண்டவரே ஒவ்வொரு செப குறிப்புக்காக இந்த கருத்துணைக்கு வருகிறோம் ஆண்டவரே. வாலிபர்கள் ஆண்டவரே அநேக படித்துக்கிட்டு ஆண்டவரே படித்து முடித்து என்ன வேலைக்கு செல்லலாம் எங்கு செல்லலாம் என்று திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே அவருக்கு நல்ல வேலையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஏற்ற காலத்தை குழந்தை செல்லும் கொடுத்து நீங்கள் மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க ஆண்டவரே. தெய்வ கரமங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. உங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக வருகிறோம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞானமாய் திறம்பட செயல்பட நீங்கள் உதவி செய்யுங்க. குறைவை எல்லாம் அவர்கள் மூலம் நிறைவாக்குங்க. உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. இந்த 5 வருட ஆட்சி நிரந்தரமாக நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. அதை நிமித்தம் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பெறவும் ஆண்டவரே, எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவரே நல்ல வளர்ச்சி பாதை செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா மக்களும் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆரம்பம் முதல் முடிவரை இந்த பிரச்சனைகளோடு இருந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி. அதை நிலைத்து இருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நன்றி ஆண்டவரே. துதி கனமாக்கி மேலும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நாம் ஜெபத்தை ஏறெடுத்த ஒவ்வொரு காரியத்தோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது வானத்தை பூமி படைத்த வானாதி வானவர் தேவாதி தேவனுக்கு நான் வந்து நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த மீட்டிங் வந்து நாங்கள் பிளஸ்ஸி இருக்கும்போதே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில் வந்து திடீர்னு அவங்க போயிட்டதுனால வந்து அவங்க வைக்க முடியலை. ஆனால் நாங்கள் அவள் கிளம்பி போகும்போது நாங்கள் யார்கிட்டையுமே தகவல் சொல்லலை. ஆனால் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க. எங்கள் அண்ணி, கிறிஸ்டியான், ஜெனித்து, ஏஞ்சல், அப்புறம் அண்ணாள், பெனிநாள், அப்படி எல்லோரும் வந்து ஃபேமிலியாக இருந்தாங்க. ரிச்சு அம்மா எல்லோரும் இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு இதாக உண்டாக்குச்சு. நான் சொல்லவே இல்லை, ஆனால் எல்லோரும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அடுத்து இந்த கூட்டத்தை வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவங்க சேலத்தில் இருந்தெல்லாம் அவங்க தங்கச்சிலாம் வர்றதுனால சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுட்டோம். வந்து நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு பைபிளில் ஒரு மிக முக்கியமான பண்பு.
வந்து ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்தவன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து பாட்டு படிக்கிறதுனாலையோ, ஆராதனை நடத்துறதுனாலையோ, ரெகுலராக கோயிலுக்கு போகிறதுனாலையோ, காணிக்கை செலுத்துறதுனாலையோ, பரிசுத்தமாக வாழ்கிறதுனாலையோ கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நன்றியும் அன்பும், அது வந்து கடவுளுக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கும் அந்த அன்பும் நன்றியும் எங்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் வந்து தேவனுக்குரியவங்க, அவங்க தேவனுக்குள்ளே அவங்க வந்து இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் அங்கே வந்திருந்த எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக நான் வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் மோசஸ் பிரதர் குடும்பத்தை பற்றி நான் அநேக நாட்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இப்போ தான் நாங்கள் அவங்களோட நெருக்கமாக நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு குடும்பத்தை நான் வந்து பார்க்குறேன். வந்து அவங்க வீட்டுக்கு எப்போவுமே தயங்காமல் எந்த நேரத்துலையும் போகலாம். சிஸ்டர் வந்து எப்போவும் ரெடியாக இருப்பாங்க, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிரதரும் சிரித்த முகத்தோடு எங்களுக்கு வந்து நல்ல வந்து வழி நடத்துவாங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்தோம். எப்படின்னா, நீ வந்து வேத வசனத்தை பேசக்கூடாது அப்படிங்கிற இடத்துலேருந்து நாங்கள் ரொம்ப வலியோட வெளியில் வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து மனசார வந்து அந்த வேத வசனத்தை அவங்களோட பேசுவதற்கும் அவங்க இடம் கொடுப்பாங்க. இடம் கொடுத்த இடம் அவங்க வந்து சம்பாஷிக்கிறதுக்கும் அங்கே ஒரு இடம் இருக்குது. தேவன் வந்து முன்னாடியே என்கிட்ட சொல்லுவார், இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், இவங்களெல்லாம் அது மாதிரி எங்கள் பக்கத்தில் ரிச்சம்மா, தாய், கௌரி அக்கா, எஸ்தரவங்களாம் இருக்காங்க. அப்போது இவங்களோடலாம் நம்ம வந்து ஆண்டவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அதுக்கு அது மாதிரி அந்த பிரதர் சொன்னது எதுவுமே இது நீங்கள் நினைப்பீங்க நகையெல்லாம் கொடுப்பாங்களான்னு அதெல்லாம் உண்மைதான், 100க்கு 100 உண்மை. அதுக்கு நானே சாட்சி. அவங்களுக்கு வந்து தேவன் வந்து அற்புதமான ஒரு 3 பிள்ளைங்களை பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க பிள்ளைங்க எல்லாமே தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்க. சைலஸ் தம்பிலாம் வந்து அவங்கள பார்த்து நானே பொறாமப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கீபோர்டை போடுறதுலையும் இப்போல்லாம் வந்து நல்லா தேவனுடைய வார்த்தையை கருத்தூண்டி வாசித்து அதை வந்து நல்லா தியானித்து அந்த வசனத்தை கொண்டுட்டு வருவாங்க. மீட்டிங்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நானே எதிர்பார்ப்பேன் சைலஸ் எப்போ பேசுவாங்க. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வந்து ஆண்டவர் வந்து ஒரு துணையாக ஒரு இந்த உலகத்தில் ஒரு 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 துணையாக போகிற மாதிரி ஆண்டுறதுக்கு அதுக்காக நன்றி. அது மாதிரி சேலத்துலேருந்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பேர் பெறாச்சவங்கள அது மாதிரி எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்து எங்களை விசாரித்து எங்களோட வந்து என்ன தேவை எல்லாத்தையும் பார்த்து செய்கிற அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ரூபி அக்கா மற்ற அன்னைக்கு வந்து இல்லை ஃப்ரான்சிஸ் ஜப்பா தப்பதினர் இல்லை, நான் நினச்சேன் அவங்க இருந்தால் அன்னைக்கு அவங்களும் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துருந்தேன். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்படிங்க ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்கிறேன். இன்னொன்று இந்த கூட்டம் வந்து நடத்துவதற்கு வந்து இந்த எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, சொர்ணம்மான்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம சொல்லவே வேண்டாம், நான் வேறு ஏதாவது வேலை சொன்னால் கூட அதெல்லாம் நிம்மதியாட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துடுவாங்க. நேற்று சாயந்தரமே வந்து இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அதுமாதிரி அதிகாலையிலேயே வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஆண்டவர் அவங்க குடும்பத்துலேயும் எல்லா வளங்களையும் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். வந்திருந்த எல்லாருக்கும் மதிய உணவு இருக்குது, சாப்பிட்டு செல்லும்படி நன்றி.